ஒரு சம்பவம் சில நிமிஷம் தான், ஆனா அதுல வர பயம் உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களை பின்தொடரும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் சின்ன பையனா இருக்கிறப்ப அவர் பக்கத்துல ஒரு பட்டாசு வெடிச்சிருச்சு. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் சின்னதா ஒரு சவுண்டு கேட்டாலுமே அவர் ரொம்ப பயப்படுறாரு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அப்ப நடந்த ஒரு விஷயம் அவருக்கு இப்ப வரைக்குமே வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்ப நடந்த டிராமாவோட எக்கோ தான் இந்த பயம். என்னதான் அந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருந்தாலும் அந்த நினைவுகள் மற்றும் கனவுகள் மீண்டும் மீண்டும் உங்களை அதே இடத்துக்கு கொண்டு போகும். இதுதான் PTSD, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். PTSD மைண்ட் டேஞ்சர் இல்லாத நிலையில கூட உங்களை டேஞ்சர்னு உணர வைக்கும். இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்க பாடி ரெடி டு ஃபைட் அந்த ஸ்டேஜ்லயே இருக்கும். இதனால டிராமா நடந்த இடம், மனிதர்கள், சூழ்நிலை எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. PTSDல என்னதான் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்ணாலும் அவங்க அதிகமா பேச மாட்டாங்க. அவங்க சைலண்டா அவங்களுக்குள்ளேயே பேட்டில் ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா சரியான தெரப்பீஸும் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்ஸும் இருந்தா இந்த PTSDல இருந்து ஸ்லோவா நம்ம வெளியே வர முடியும். நீங்க ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன் ரொம்ப ஹெவி தான், அதுல நீங்க உடஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அதை விட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். இது போல ஏதாச்சும் சைலண்ட் பேட்டல் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஆன்சைட்டி பத்தி தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே கனெக்ட் வித் மனதின் மருத்துவம்.